ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சிக்கன் பீஸ் எடுத்து சாப்பிட்றா. இத பார்த்து அவளோட அம்மா அவள போட்டு அடிக்கிறாங்க. ஏன்னா, சிக்கன் பீஸ் எல்லாமே அவ அண்ணன் மட்டும் தான் சாப்பிடணும். இவங்க அம்மா எப்பவுமே இந்த மாரி தான் நடந்துப்பாங்க. இவள ஒரு மாரியும், இவளோட அண்ணன ஒரு மாதிரியும் தான் பார்ப்பாங்க. இப்போ கோவத்துல அங்கருந்து எந்திரிச்சு போயிடுறா. அப்புறம் ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வரா. மாடியில அவளுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல இருக்க திங்ஸ் எல்லாமே வெளியில கிடக்கு. அவளோட அப்பா கிட்ட என்னன்னு கேட்கும்போது, "அண்ணனுக்கு செலவு காசு இல்லைன்னா, அம்மா அந்த ரூம வாடகைக்கு விட்டுட்டா" அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, அவளுக்குன்னு இருந்தது அந்த ஒரு ரூம் தான். இப்ப படிக்கும்போது கூட ஹால்லே தான் உட்காந்து படிக்கிறா. அங்கேயே தூங்குறா. இந்த அளவுக்கு இவ கஷ்டப்பட்டாலும் கிளாஸ்ல எப்பவுமே இவ தான் ஃபர்ஸ்ட். இப்ப வீட்டுக்கு வரா, அம்மா கொஞ்சமாவது நம்மள பாராட்டுவாங்க அப்படின்னு. ஆனா, அவளோட அம்மா இது பெருசாவே எடுத்துக்கல. படிச்சு என்ன பண்ண போறோம்? எப்படியும் அவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு தான் போணும். படிக்கிறதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அடுத்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவளோட அண்ணன் வந்து ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவனோட அம்மா கிட்ட ஒரு 10,000 பணம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்களும் கொஞ்சமும் யோசிக்காம 10,000 என்னப்பா 20,000 கூட நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோயினும் வந்துட்டு எனக்கு புக் வாங்கணுமா ஒரு 10 ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதை கேட்கவுமே அவங்க அம்மா திரும்பவும் அவளை அடிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் ஹீரோயின் எது கேட்டாலுமே அவளுக்கு செய்ய மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவளே பார்ட் டைம் ஜாப் போறா. அவளுக்கான செலவை அவளே பார்த்துக்கிறா. இப்படியே போகுது. ஒரு நாள் வீட்டுக்கு வரா. அவள் படிக்கிறதுக்குன்னு இருந்தால் அந்த டெஸ்கையும் அவங்க அம்மா வித்துட்டாங்க. இப்போ அவளுக்கு ரொம்ப கோவம் வருது. ரொம்ப கோவமா வந்து அவள் அம்மா கிட்ட சண்டை போடுறா. நீங்கள் எப்போவுமே இப்படி தான் நடந்துக்கிறீங்க. அண்ணனுக்கு சிக்கன், எக்கு எல்லாமே அவனுக்கு கொடுப்பீங்க. எனக்கு வெறும் ரைஸ் மட்டும் தான் கொடுப்பீங்க. அண்ணனுக்கு ஜூஸ், மில்க்குன்னு கொடுப்பீங்க. எனக்கு வெறும் தண்ணி மட்டும் தான் கொடுப்பீங்க. எதுக்காக எங்கள் 2 பேரும் இப்படி பிரித்து பார்க்குறீங்க? எனக்கு காலேஜ் ஃபீஸ் கூட நீங்கள் கட்டுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருப்பா. இதனால அவங்க அம்மாவும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இதுக்கப்புறம் நீ வீட்டிலே இருக்கக்கூடாது, வெளில போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ அவள் வந்து அவள் அப்பாவை பாப்பா. அப்பா ஏதாவது நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாரான்னு. ஆனால் இப்பவும் அவர் அமைதியாக இருப்பார். அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அதோட வீட்டை விட்டு வெளில வந்துடுவா. இப்போ அப்படியே 10 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு கம்பெனி வச்சிருக்கா. லக்ஸரியான கார் இருக்கு அவகிட்ட. சொந்தமாக வீடு வச்சிருக்கா. ஒரு நல்ல லைஃப்பை வந்து அவள் வாழ்றா.